நடு வகுடு எடுத்து ஆமா அந்த அக்காவை பாருங்களேன். ஆனா உனக்கு ரொம்ப அது கான்ஃபிடன்ட் இவ்வளவு கூட்டத்துல உனக்கு அங்க தெரிஞ்சா அந்த பிங்க் கலர் புடவை கட்டிருக்காங்கல்ல, கியூட்டா இருக்காங்க. நடு வகுடு அது பையமா எதவாவது சொல்லன்றக்கா ஒரு சாக்கு போக்கு இதுங்க சார். நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்கல்ல. ஆமா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இல்ல சார், ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் ஒரு பெண்ணானவள் இணைக்கிறான்னு அர்த்தம். இணைக்கிட்டேன். இப்ப மணமகள் பாட்டு போட்டா என்ன பாட்டு போட? நம்ம அன்புக்குரிய விஷால் சார் வந்திருக்காங்க. ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து பாத்தீங்களா சார்? மேலே ஆரவாரமா இருக்கு சார், எல்லாம் ரசிக்கிறாங்க சார். நான் இந்த இடத்துல டக்குன்னு கேட்டிருந்தேன் சார், அழகுனா யார் அழகு? பெண்கள் அழகா, ஆண்கள் அழகா? இத மட்டும் சொல்லிட்டு முடிச்சிரும். பெண்கள் தான் அழகுனா ஒரு கைத்தல கொடுக்க பார்க்கலாம். ஆண்கள் தான் அழகுனா ஒரு கைத்தல கொடுக்க பார்க்கலாம். அவர் ஒரு ஆளு ரெண்டுக்கு கைதிட்டு இருக்கார். நீ இன்னைக்கு என்ன ஆவேன்னு பாப்போம்டா. அப்படி சத்தியமா சொல்றேன், இத்தனை பெண்களை வச்சுட்டு நான் சொல்றேன், மேடையில இத்தனை பேர் வச்சுட்டு அழகிகளை வச்சுட்டு சொல்றேன், சத்தியமாக பெண்கள் நாங்க தான் சார் அழகு. நீங்க அழகுனா நாங்க பேரழகா இருந்துட்டு போறோம். ஆனா ஒரு விஷயம் சார், இப்ப அழகுன்னு சொன்னீங்களே இத்தனை பெண்கள், ஆமா, யாரா ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லுங்க. அதே போல ஆண்கள்ட்ட உங்கள்கிட்ட வந்து ஒரு பொண்ணு நான் தான் அழகின்னு சொல்லிச்சுன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேள்வி, என்ன? எங்க ஆதார் கார்டு போட்டோ காய்மான்னு சொல்லுங்க. கண்ணு கன்னியாமல இருக்கும், வாய் வத்தல புள்ள எடுக்கும், மூக்கும். நம்ம படத்தை பார்த்து நம்மளே அதிர்ச்சியானது ஆதார் கார்டு. நாகர்கோவில போட்டு விடுங்க, ஏற்கனவே பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. மேடையில இத்தனை யுவக்கர் இருக்காங்க, இயக்குனர்லாம் இருக்காங்க. ஆமா. ஆனா இப்போ ஒரு ஜிகே கொஸ்டின். முதல்ல திகில் படம் ஹாரர் மூவி எடுத்தது யார் தெரியுமா? முதல்ல திகில் படம் பேய் படம் எடுத்தது யாரு? யார் சார்? நம்ம ரேஷன் கார்டு போட்டோ எடுத்தவன் தான். நம்ம போட்டா பார்த்து நம்மளே அதிர்ச்சியாய் போட்டு போயிருக்கோம். பாத்தீங்களா சார்? உண்மையில் நேத்து காலையில் நடந்த சம்பவம் சார். சொல்லுங்க. நேத்து காலையில எங்க அப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். அப்படியா? எதுக்கு? ஆமா சார், நேத்து காலையில மேடம். ஏன் தெரியுமா சார்? பல அம்மையா கேக்குறாங்கன்னா கொஞ்சம் ஆர்வமா தான் கேக்குறாங்க சார். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக? நான் வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே. ஆமா, அது தேசிய பறவை இல்ல? அது நான் தான் சார். யாரும் கோச்சிக்கிறாங்க? இந்த இடத்துல உண்மையிலேயே சொல்ல வேண்டிய நான் தான். நீங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே எங்க அப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. ஏன் சார்? அப்புறம் புலி வளர்த்தா சும்மா விடுவாங்களா? பாத்தீங்களா சார்? ஏன் எல்லாரும் கைதிட்டாங்க? அப்பதான் புலி குழம்பு சாப்பிட்டு வந்தாங்க சார். பெண்கள் நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். இந்த இடத்துல எல்லா பெண்களும் ஆண்களே கைதிட்டாங்க. ஏன்னா இப்ப கூட நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஒரு நாள் 2 நாள் இல்ல, சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் 286 நாட்கள் விண்வெளியில போயிருந்துட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்காங்கன்னா அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தல கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம், ஏத்துக்கிறோம். 286 நாள் போனாங்கல்ல? ஆமா சார். எல்லா சீனும் சுனிதா வில்லியம்ஸ் போட்டீங்கல்ல? 3 பேர் செம்பராட்டு குட்டி மாதிரி நாங்க போயிருந்தோம். ஆண்கள் யாராவது ஒரு நியூஸ்ல போட்டீங்களா சார்? அதுல வந்து வில்மோர் பாவம் பால் கூட குடிக்காம வந்தாருங்க. வில்மோர் சார். பெண்கள் நாங்க இன்னைக்கு நாசாவுக்கு போறோம் சார். அவ்வளவுதான், நாங்க நாசாவா போறோம், அவ்வளவுதான். இது ரொம்ப சந்தோஷம். சமையலை பாராட்டணும். இப்ப எல்லாருடைய பெண்களுடைய கைத்தட்ட நான் வாங்கி காமிக்கணுமா? சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு மேம். தேவயானி மேம் நீங்க சொல்லுங்க. மேம் சொல்லுங்க. சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா அத நாங்க சாப்பிடுறதா? சாப்பிடாமையே ஆண்களுக்கு தொப்பை வருதுன்னு நான் கேக்குறேன். ஏமா குப்பையா போட்டா தொப்பையா தான் வரும், சாப்பாட போட்டா தானங்க வரும். இல்ல சார், இப்ப பாருங்க பெண்கள் எல்லாம் கைத்தட்ட போறாங்க. சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதாங்க கஷ்டமான வேலை. அதெல்லாம் அப்படி இருக்கீங்கன்னா சமைச்சு என்ன தட்டிலே ஓடுறீங்க? பூரா நெட்ல தானே ஓடுறீங்க. ஒன்னு சொல்றேன், ஒரு சாப்பாடை சாப்பிடணும் ஆம்பளை என்ன சார் சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆனா சாப்பிட்டு என்ன சொல்றான்? சார் உங்க கிட்டி கீழே விழுந்துருச்சு பாருங்க. அப்படியா? ஏன் பித்தப்பை பிதுங்கிருச்சு கூட சொல்லு. ஒரு அர்த்தத்தோட அதே போல ஒரு சாப்பாடை சாப்பிட்டோன்னா அது மறக்காத அளவுக்கு நெஞ்சிலே நிக்கணும் சார். அன்னைக்கு ஒருத்தன் சாப்பிட்டே நெஞ்சே நின்றுச்சு. இதெல்லாம் உண்மையிலே நல்ல நகைச்சுவை. நீங்க வேணும்னே உட்காந்துருக்கீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது சார். உண்மையிலே சார், இப்ப நீங்க எல்லாம் பொங்கல் வைப்பீங்க. நமிதா மேம் பொங்கல் வைப்பீங்களா உங்க வீட்டுல? அதெல்லாம் வைப்போம் பொங்கல். எங்க தலைவர் கேளுங்க, விஷால் சார். விஷால் சார் உங்க வீட்டுல பொங்கல் வைப்பீங்களா? ஆனா நமிதா மேடம் பக்கத்துல இருக்கலாம், அவங்க குசாலா இருக்காரு இன்னைக்கு. மொத்தத்துல அஜா குஜாலா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க சார். எங்க வீட்டுலலாம் பொங்கல் வச்சா எங்க வீட்டுக்காரு பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்ச உடனே பாரதி பொங்கப்பானை வச்சாச்சு வீட்டுக்குள்ள போனே அனுப்பிச்சு விட்டுருவாரு சார். எதனால? நான்
கேட்டேன் ஏன் மாமா பொங்க பானை எடுத்து வெளியே வச்ச உடனே பாரதி உள்ள போன அனுப்புறீங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன எங்கிட்ட வாட்ஸ்அப்ல சொன்னாரு பாக்கியராஜ் சார் என்ன சொன்னாரு தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட தான் இது கேட்டே ஆகணும். பாக்கியராஜ் சார் என்ன கேட்டாங்க? கடைசி வரைக்கும் வராது போல, கொடுத்ததே 7 நிமிஷமா. ரோஹிணி மேம் என்ன கேட்டாங்க? தீனா சார் என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க தெரியுமா? பொங்க பானை எடுத்து வெளியே வச்ச உடனே இது பாரதி மட்டும் காமெடியா மட்டும் இல்லாம இருக்கட்டும், 15 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருக்காங்க. பூரா பரிதி வச்சு போயிருக்காங்க. பொங்க பானை எடுத்து வெளியே வச்ச உடனே பாரதி உள்ள போன்றுவார். ஏன் மாமான்னு கேட்டேன். என்னை நாட்டு சக்கரைன்னு நினைச்சு தூக்கி பொங்க பானைக்குள்ள போட்டுருவாங்களா இதை தூக்கி எங்களை கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க பேசாம. ஆனா உண்மையிலே எப்பயுமே எங்க வீட்டுல சாம்பார் வைக்கும்போது என்னை கிச்சனுக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க. உங்களையா? ஆமா. என்ன உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா நான் தான் வீட்டுல பெரிய பருப்பு. கோவறதுல உங்களுக்கு அதுக்காக சில விஷயம் சொல்றதுல ரொம்ப அழகா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கனால ஒரு கேள்வி கேட்கிறேன். நட்பு பெருசா காதல் பெருசா? ரைட். ஏன்னா காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா இந்த இடத்துல கேக்குறேன் சார், காதலுக்கு அழகு முக்கியமா இல்லாட்டி அறிவு முக்கியமா? காதலுக்கு அழகு முக்கியமா அறிவு முக்கியமா? அழகுதான் முக்கியம். ஏன்? அறிவு இருந்தா அவன் எதுக்குமா காதலிக்க போறான்? உடனே ரிசல்ட் வந்துடும். இப்போ கல்யாணம் முடிஞ்சவங்களுக்காக ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? இந்த யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல, பொண்டாட்டி இல்லாதவங்க அதிர்ஷ்டசாலி. தாலி கட்டவங்க எல்லாம் நீங்க கை தட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா சாப்பிட்டுருக்கா. சரி. திடீர்னு கூப்பிடுறான். மரகதம் என்னங்க உன்னை கல்யாணம் 30 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு தாண்டி உன் சமையல் ஒரு மாற்றம். என்னங்க சொல்றீங்க? முன்னாலாம் கருப்பு முடியா கிடக்கு, இப்ப வெள்ளை முடியா கிடக்கு. இவ்வளவுதான் மொத்த மாற்றம். சார் நான் இந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி சண்டைக்கு ஒரு தீர்வு சொல்றேன் சார். முருங்கைக்காயை விட அடுத்தது பவரா இருக்கும். ஐயோ சமாக்கிற சார் இழுத்து விட்டேன் சார். யாரெல்லாம் கணவன் ஆண்கள் என்ன உறைஞ்சு போய் கேட்கிறாங்க சார்? ஜோக்கு கேட்டேன். ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் மனைவிய 8 செகண்ட் கெட்டி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 80% நோயே வராதா சார்? அப்படியா? ஒரு ஆய்வு அறிக்கை சார் படிச்சேன். இவரெல்லாம் 4 மணி நேரம் கட்டி பிடிச்சாரு, அதுக்கு எடுத்து விட்டுக்காரு, அறுவாட வந்துட்டான். அவன் எங்க வரா? அப்புறம் அவர் சம்சாரம் கட்டி பிடிச்சா நான் கிளம்புறேன் பாதா. இல்ல சொல்றேன், எதுவுமே நம்ம தெளிவா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ரொம்ப அழகான மேடை சார். முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க கொடுத்திருக்க ஒவ்வொரு ரூபாயும் அது ஒரு நல்ல காரியத்திற்காக நாகர்கோயிலை கல்வி வளத்தில் சிறந்த நகரமாக ஆக்குவதற்காகத்தான் இருந்தது. ஏன்னா காற்றுக்கு வாசிக்க தெரியாது, காற்றுக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் புத்தகத்தை திருப்புகிறது. இதெல்லாம் கவிதை தெரிஞ்சவங்க கைதிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நானே எனக்கு கைதிட்டு நானே சிரிச்சிருப்பேன். உங்கள்ட்ட நான் அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னா எந்த சூழ்நிலையும் எந்திரிச்சு போகாம நிறைவேறிக்க இருக்கணும். நீங்க கைதட்டாட்டியும் பரவாயில்ல, சிரிக்காட்டியும் ஆளா உட்காந்தாலே குபீர் குபீர்னு எந்திரிச்சு எங்களை பயமுறுத்திடக்கூடாது. ஏன்னா இன்னும் இசைக்கலைஞர் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான். நான் எல்லார பத்தியும் சொல்லலாம், அவ்வளவு விஷயம் சொல்லலாம், அவ்வளவு விஷயம், பெரிய அறிவு கடல்கள். அதே போல நம்முடைய விசால் சார் வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த விழாவை முழுசா ரசிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சி அளிக்க போன்ற எங்களுடைய நோக்கம்.